என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் தை மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. சந்திர பகவான் காலை 11:32 வரைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். பிறகு கேட்டை நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, சந்திர பகவானுக்கு மனோகாரகன்னு பேர். ஒருத்தர் மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சந்திரனை பார்த்து தான் ஜோதிடர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். நீங்க ஜோதிடம் பார்க்க வருகிற போதே நாங்க பிரசனம் போட்டு வச்சுப்போம். என்ன கேள்வி இன்னைக்கு கேட்க போறாங்க, இதுதான் கேள்வி அப்படி. என்ன கேள்வியை ஜாதகம் சொல்கிறதோ அந்த கேள்வியை தாண்டி இதுவரைக்கும் வேற எந்த கேள்வி யாரும் கேட்டதில்லை. இதுதான் கேள்வின்னு ஜோதிடருக்கு தெரிஞ்சிடும். அந்த உடனே சந்திரன் தான் குறிகாட்டுறார். இன்னைக்கு அட்டமத்தில் சந்திரன். பிறர் விஷயங்களை தலையிடப்படாது, பிறருக்கு போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணும். நமக்கு ஒரு கருத்து, மனைவிக்கு ஒரு கருத்துனா மனைவிட்ட சரண்டர் அடைஞ்சிடணும். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா அப்படின்னு மனைவிட்ட சரணடையணும். நீங்கள் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம். அம்மாவுடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு வியாபாரம் லாபகரமாக அமையும். சிலருக்கு வம்பு வழக்குகளில் போய் தலையை கொடுக்குற அமைப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். ரிஷபராசி என்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் தான் கதாநாயகன். இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் வரும். அவுட்ஃபிட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நல்ல ஆடை, நல்ல ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம், குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு செய்தி, புதுசாக வீடு வாங்க போகிற ஒரு சந்தோஷம், இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் மனையிலே இன்று இருக்கும். இதனால் சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கரையான் புத்து வரும். திடீர்னு கரையான் புத்துக்கள் தெரியும். கரையான் புத்துவத்தோடைய வீட்டில் வருதுன்னா அங்கே அந்த வீட்டில் ஒரு நோய் வரப்போகிறதுன்னு அர்த்தம். யாருக்கோ ஒருத்தருக்கு நோய் வரப்போகிறதுன்னு அர்த்தம். அதை பார்த்து சரி பண்ணிக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பண வரவு வரும். மிதுனராசி என்பர்களே, நல்ல ஜாப் கிடைக்க போகுது. திட்டமிட்டு எதையும் செய்வீங்க. நல்லா குறித்து வச்சுக்கிடுவீங்க. பக்காவா பிளான் பண்ணி நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கு வெற்றி பெறும். இந்த நாள் உலகம் உங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உடம்புல வாயு தொந்தரவு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அதனால் உடல் அசதியும் வரும். கடன் பிரச்சனைகள் சிலரை வாட்டலாம். அதே நேரத்தில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு யோகம் உண்டு. பணிவாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு வெற்றியும் உண்டு. கடகராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்றைக்கு 5ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். சனி பகவான் வாக்கியஸ்தானத்தில், புதன் பகவான் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். அதில் தான் கவனமா இருக்கணும். வாழ்க்கையில் எதை வேணா பொறுத்துக்கலாம். நம்பிக்கை துரோகத்தை எப்படி பொறுத்துக்கிறது? அந்த நம்பிக்கை துரோகம் நடக்கக்கூடிய நாள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி நல்ல அபரிமிதமாக இருக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். சிலருக்கு கால்களில் பிரச்சனை இருக்கலாம். அதே நேரம் இந்த நாள் நல்ல வரவு வந்து சேரும். சிலருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை கீப் அப் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால ப்ராமிஸ் பண்ணும்போது கவனமா இருங்க. இன்னைக்கு சிம்மராசி என்பர்களே, ஏதோ ஒரு மனக்கவலை ஓடிக்கிட்டே இருக்கு சிம்மராசிக்கு. பொறுமையாக இருங்க, எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். சனி பகவான் அட்டமத்தில் இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அவசரப்படக்கூடாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வருமானம், நல்ல வருமானம் இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தன வரவு பெருகுகிறதுங்கிறதால நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு
3வது இடத்தில் இருக்கிறார். சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனுகூலமாக அமையும். கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். இன்னைக்கு 6ஆம் இடத்திலேயே புதன் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். ராசிநாதன் புதன் பகவான். 5, 6 சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். இன்னைக்கு ஐயாரப்பனை வழிபட வேண்டும். திருவையாறு ஐயாரப்பனை வழிபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா உயர்வும் வந்து சேரும். புதிய வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனை ஒன்று தீரும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். தாம் ராசி என்பர்களே, மிக நன்மையான ஒரு நாள். நல்ல தனவரவு வரப்போகுது. நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க. நல்ல திருமண உறவு ஒன்று அமைய போகுது. கல்யாணம் கூடி வரப்போகுது. நல்ல நட்பு கிடைக்க போகுது. ஹையர் எஜுகேஷன் அமைய போகுது. சந்தோஷமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் அமையும். மிக நல்ல நாள். வியாபாரம் நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தியை கொண்டு வந்து தரும். சிகராசி என்பர்களே, இந்த நாளில் சிலருக்கு மூட்டு வலி தொந்தரவுகள் இருக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும். ஆபீஸில் புதிய பொறுப்பு வரும். எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கும். குழந்தை பேருக்கு எதிர்பார்த்த சில பேர் மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு எடுத்துக்கிடுவாங்க. நல்ல ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கைகூடி வரும். பிசினஸ் கொஞ்சம் போராட்டத்திற்கு பிறகு வெற்றி தரும். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் அமையக்கூடிய நாள். திருமண செய்தி தேடி வரக்கூடிய நாள். காதல் உறவுகள் அமையக்கூடிய நாள். குடும்பத்தில் கல்யாண செய்தி வரப்போகிற நாள். பிசினஸ் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். மகர ராசி என்பர்களே, தன்னம்பிக்கையோடு உழைப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க. யானையின் பலம் எது எதிலே? தும்பிக்கையிலே. மனிதனுடைய பலம் எதிலே? நம்பிக்கையிலே. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியாடானாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, வெற்றி பெறப் போகுது. அது பிசினஸ், குடும்பம், பண விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூட்டக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கப் போகுது. கும்பராசி என்பர்களே, தர்மத்தின்படி இன்னைக்கு நடந்துக்கிடணும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும். நாங்க பாருங்க, இன்னைக்கு தர்மத்தின்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு. உங்க குடும்பத்தில் ஒரு சுப செய்தி வரப்போகுது. வியாபாரம் திருப்திகரமாக அமையும். பெரிய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முயற்சி பண்ண போறீங்க, கைகூடி வரும். சந்தோஷமான நாள். மீனராசி என்பர்களே, இந்த நாளில் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் செல்வது ஒரு யோகம். சிலர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியை பண்ணுவீங்க. ஒரு நண்பர் ஒருவர் இன்றைக்கு பிரிந்து போகலாம். ஆபீஸில் ஒரு ஃபைல் காணாமல் போகலாம். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனாலும் பண வரவு நல்லா இருக்கும். எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் தேடி வரும். கண் திருஷ்டி அதிகமாக இருக்கு, சுற்றி போட்டுக்கிடுங்க. இது நல்ல நாள். இவர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?